இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எது ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட் பார்க்க வேண்டியது அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆக்சுவலி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது போது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மார்க்கெட். ஓகே, ஃபஸ்ட் மார்க்கெட் பார்க்க வேண்டியது மார்க்கெட்டு புல்லிஷில் இருக்கா இல்லை பேரிஷில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகே, மார்க்கெட்டு இப்போது நேற்று என்ன சொன்னீங்க, இங்கேருந்து கீழே வர சான்சஸ் இருக்குன்னு. ஓகே, இப்போ இங்கே கீழே வந்துச்சுன்னா அது நாளைக்கு இங்கேருந்து மேலே கூட போகலாம். ஓகே, ஆனால் நம்மளோட ஒரு செட்டப் பிரகாரம் இங்கேருந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது ஸ்விங்குக்காகன்னு சொல்லியிருந்தீங்க நேற்று வீடியோவில், ரைட்டு? ஓகே, அப்போது இது வந்துட்டு பேரிஷ் மார்க்கெட், நம்ம பொறுத்த வரைக்கும் பேரிஷ் மார்க்கெட். ஓகே, இப்போது இங்கே இந்த ஸ்விங்கெல்லாம் பார்க்கலாம், இந்த ஸ்விங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அப்போது மார்க்கெட்டு புலிஷில் இருக்குன்னு. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது. ஓகே, உங்களோட எந்த மெத்தடான வச்சுக்கலாம். அந்த மெத்தட் பிரகாரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷில் இருக்கா பேரிஷில் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்துட்டு செக்டர்வை செக் பண்ணுவோம். செக்டர்ஸ்னால் இப்போது ஐடி செக்டர், மெட்டல் செக்டர்ஸ், அப்புறமா ஃபார்மா செக்டர்ஸ், இது மாதிரி எந்தெந்த செக்டர் புல்லிஷ் இருக்கா பேரிஷ் இருக்கான்னு செகண்டு செக் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு மார்க்கெட். ஓகே, மார்க்கெட் புல்லிஷ் இருக்கா பேரிஷ் இருக்கான்னு. ஓகே, மார்க்கெட்டு இன்கேஸ் புல்லிஷ் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம எந்த செக்டர் புல்லிஷ் இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நாம் ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, எந்த ஸ்டாக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு 20th செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னோட டெலிகிராம் சேனலுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக போட்டிருந்தேன். ஓகே, எந்த காரணத்துக்கும் இது கால்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறதில்ல. இது எஜுகேஷன் பர்பஸுக்காக இங்கேருந்து இது புல்லிஷ் ஆகுதுன்னு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐடி செக்டரில் செலக்ட் பண்ணிடுங்க. ஐடி செக்டரில் நம்ம பார்க்கும்போது ஐடி செக்டர் உங்களுக்கு காமிக்கிறேன். டிசிஎஸ் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி நம்ம 20th. ஓகே, இது விட்டுருங்க. ஓகே, இது வந்துட்டு நான் ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம 20th வந்துட்டு இங்கேருந்து மறுபடியும் மேலே போவோம்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே இன்னும் கன்சால்டேஷன் இருக்குது. ஐடி செக்டர் புல்லிஷ் இருந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இன்ஃபோசிஸும் பார்க்கலாம், HCL Tech பார்க்கலாம். 20th நீங்கள் போய் பாருங்கள், அங்கேருந்து வந்துட்டு இது அபவ் போகல, அங்கேயே கன்சால்டேஷன் ஆகிக்குன்னு இருக்குது. ஆனால் அதே மாதிரி நம்ம மெட்டல் செக்டரும் செலக்ட் பண்ணியிருந்தேங்க. இதில் நீங்கள் பார்க்கலாம், மெட்டல் செக்டரும் இருக்குது. ஓகே, ஹிண்டல்கோ, ஜிந்தால் ஸ்டீலு, வேதாந்தா, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹிண்டால்கோ வந்துட்டு இங்கே பாரு 20th நம்ம செலக்ட் பண்ணிங்க. இதெல்லாம் நல்லா அபவ் போயிருக்கு. ஜிந்தால் ஸ்டீலு, அப்புறமா யூபிஎல் கூட நம்ம செலக்ட் பண்ணிங்க 20th. இதுவும் நல்லா போயிருக்கு. ஐடிசி பார்க்கலாம். ஐடிசி எஃப்எம்சிஜிலேருந்து இங்கே 20th நம்ம இங்கே செலக்ட் பண்ணப்போ இன்னும் கீழே வந்திருக்கு, ரைட்டு? அதே மாதிரி பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகே, ஃபினான்ஸில் நம்ம 20th செலக்ட் பண்ணியிருந்தோம். இது அபவ் போயிட்டு இப்போ கீழே வருது. ஓகே, அதே மாதிரி இப்போது நம்ம என்ன பண்ணிங்க, ஃபஸ்ட்டு மார்க்கெட் பார்க்கணும். மார்க்கெட் புல்லிஷாக இருக்கா பேரிஷாக இருக்கான்னு. அதுக்கப்புறம் செக்டர் பார்த்தோம். செக்டர்லேருந்து ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம். இப்போது சில ஐடி ஸ்டாக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி நான் முந்தினேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னது ஃபார்மா செக்டர்லேருந்து சிப்லா லூப்பின் கொடுத்துருந்தேன், ரைட்? சிப்லா இன்னும் கன்சால்டேஷன் இருக்குது. இப்போது எஸ்பிஐ கொடுத்துருந்தா மேலே போய் இப்போது நம்மளோட பிரேக் ஈவெண்ட்டில் வந்திருக்கு. அதே மாதிரி மாருதி என்ன பண்ணியிருந்தோங்க, மாருதி வந்துட்டு இங்கேருந்து க்ரீன் கேண்டல் ஆகிட்டு வந்து இங்கேருந்து மேலே போகணும். இப்போது நம்ம மார்க்கெட்டு பேரிஷ் இருக்குன்னு ஆயிடுச்சு. அப்போது செக்டர் செலக்ட் பண்ணிங்க. செக்டரில் இதெல்லாம் புல்லிஷ் இருக்குன்னு இந்த ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இங்கே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு இது மாதிரி புல்லிஷ் இருக்கும்போது இப்படி புல்லிஷ் இருக்கும்போது நாம் என்ன பண்ண வேண்டியது, நம்மளோட நார்மல் குவான்டிட்டி என்ன இருக்கோ அந்த நார்மல் குவான்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணிக்கின்னு நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்டாக்கை. அதே மாதிரி ஒரு வேளை இப்போது பேரிஷ் இருக்கு இல்லையா, இப்போ நேற்று பேரிஷ் இருந்துச்சு, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, இங்கே மாருதியில் வந்துட்டு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா, நார்மல் குவான்டிட்டி எடுக்காமல் அதோட லெஸ் குவான்டிட்டி எடுக்கணும். ஓகே, ஏன்னா மார்க்கெட் ஒரு வேளை கீழே மறுபடியும் இங்கே வரும்போது, இன்கேஸ் வரும்போது என்ன ஆகுனா, ஒரு வேளை செக்டர் புல்லிஷ் இருந்தாலும் அந்த ஸ்டாக் புல்லிஷ் இருந்தாலும் அந்த செக்டரும் கீழே வர சான்சஸ் இருக்குது, அந்த ஸ்டாக்ஸும் கீழே வர சான்சஸ் இருக்குது. ஓகே, ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும்.
ஆனால் நம்ம ஒரு ரூல் பேஸ்டு ட்ரேட் எடுக்கிறதுனால நாம் என்ன பண்ண போகிறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஓகே, இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் இங்கேருந்து இங்கே வரலும் எவ்வளோ இருக்குது நம்மளோட ரிஸ்க் பார்க்க போகிறோம். ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேலே நார்மல் குவான்டிட்டி எடுக்காமல் இங்கே லெஸ் குவான்டிட்டி எடுக்குங்க. இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு கீழே வரும்போது கூட நம்மளோட லாஸ் வந்து நார்மலாக இருக்கும். இன்கேஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு மார்க்கெட் கீழே போகும்போது சில செக்டர்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இன்கேஸ் அந்த செக்டர் மார்க்கெட்டோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது என்னவும் மறுபடியும் மேலே போகிற சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ரைட் மெத்தேடு. இது மாதிரி ரைட் மெத்தேடில் உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இது எப்படி நம்ம இந்த மார்க்கெட் வந்து புல்லிஷ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அப்புறமா செக்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஈஸி மெத்தேடு தான். நம்மளோட ஃபஸ்ட்டு உங்களோட எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், ஆனால் ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ரிஸ்க் பார்க்கணும். ஓகே, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட்டு அப்புறமா சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டும் நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணவே போதும். ஓகே, உங்களோட ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். ஒரே ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படியே உங்களுக்கு அது மாதிரி ஜென்ரலாக உங்களுக்கு தெரிலனா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். கமெண்ட்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கோர்ஸோட டீட்டெயில் இருக்குது, அங்கே போய்ட்டு நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இது மேலே இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.